குருபியோ நமக. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஸ்ரீலயா. நமது நாட்டின் பண்டைய இதிகாசம் ராமாயணம் ஆகும். தேனினும் அமுது மொழி நம் தாய்மொழி தமிழ். நம் தாய்மொழியாம் தமிழ் மொழியில் ராமாயணத்தை கேட்பது சிறப்பு. மேலும் அந்த கதை முழுவதையும் ஆ என்று ஆரம்பிக்கும் வார்த்தைகளால் மட்டுமே கூற கேட்டால், ஆம், இதோ உங்களுக்காக. அனந்தனே அசுரர்களை அழித்து அன்பர்களுக்கு அருள அயோத்தி அரசனாக அவதரித்தான். அப்போது அரிக்கு அரணாக அரசனின் அம்சமாக அனுமனும் அவதரித்ததாக அறிகிறோம். அன்று அஞ்சனை அவனுக்கு அளித்த அன்பளிப்பல்லவா அனுமன். அவனே அறிவழகன், அன்பழகன், அன்பர்களை அரவணைத்து அருளும் அருட்செல்வன். அயோத்தி அடலேறு அம்மிதிலை அரசவையில் அரசனின் அரிய வில்லை அடக்கி அன்பும் அடக்கமும் மங்கங்களாக அமைந்த அழகியை அடைந்தான். அரியணையில் அமரும் மறுகதை அண்ணனாகிய அனந்தராமனுக்கே. அப்படியிருக்க அந்தோ அக்கைகேயி அசூயையால் அயோத்தி அரசனுக்கும் அடங்காமல் அநியாயமாக அவனை அரண்யத்துக்கு அனுப்பினாள். அங்கேயும் அபாயம். அரக்கர்களின் அரசன் அன்னையின் அழகால் அறிவிழந்து அவளையை அபகரித்தான். அத்தசமுகனின் அக்கிரமங்களுக்கு அட்டூழியங்களுக்கு அளவே இல்லை. அயோத்தி அண்ணல் அன்னை அங்கிருந்து அகன்றதால் அடைந்தவதிக்கும் அளவில்லை. அத்தருணத்தில் அனுமனும் அனைவரும் அரியை அடிபணிந்து அவனையே அடைக்கலமாக அடைந்தன. அந்த அடியார்களில் அருகதை